இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா? ஆமாங்க, இந்த மாதிரி சுண்ணாம்பையும் காப்பர் ஆக்சி குளோரைடையும் மரத்துக்கு கலந்து அடிக்கிறதுனால மரத்தில் ஏற்படுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தடுக்கலாம். அதே மாதிரி தென்னை மரத்தில் தண்டுலேருந்து ரத்த கசிகிற நோயை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தை அதிகமாக தாக்குற காண்டாமிருக வண்டு, அதுக்கப்புறம் சிவப்பு கூன் வண்டு, இந்த வண்டு தாக்குதல் வந்து நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இந்த சுண்ணாம்பு கோட்டிங் வந்து நேச்சுரலாகவே பூச்சி விரட்டுற தன்மை வந்து இருக்குது. நம்ம மரத்தில் வந்து இந்த மாதிரி 5 to 6 அடி டிஸ்டன்ஸ் வரைக்கும் தூரிலேருந்து நல்லா அடிச்சிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மழை டைம் அடிக்கக்கூடாது. ஒன்று மழைக்கு முன்னாடி அடிக்கணும், இல்லாட்டி மழைக்கு அப்புறம் அடிக்கணும். ஏன்னா இதை அடித்து ஒரு 24 ஹவர்ஸாவது நம்ம மரத்தில் வந்து தண்ணி படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அடிக்கிறதுனால தென்னை மரத்தில் ஏற்கனவே வண்டுகளால் இருக்கிற ஆறாத காயாக இருந்தால் கூட இது வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து தடுக்கும். இந்த மாதிரி நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்க அடிச்சுட்டு வந்தோம்னா தென்னை மரத்தில் வந்து புஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி வண்டு தாக்குதல், பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, டாட்டா.